நைட் டியூட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சஹர் ஃபுட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும். ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நூடுல்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக கன்வெர்ட் பண்ணி குக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் காஃபி டு ஸ்டே அவேக். நைட் டியூட்டியில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 பேஷண்ட்ஸ் கிட்ட வந்துடுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு 50 பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்கும். என்ன யாருமே எஸ்காட்டுக்கு போகாமல் இருக்கணும். ஈவினிங் அண்ட் நைட் டியூட்டியில் அதிகமாக பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க. இந்தியாவில் எனக்கு பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சதில்லை. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. பட் இங்கே இப்போ நிறையா பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் பார்த்து பழகிட்டேன். ரோஸ்டரில் 2 பேர் தான் டியூட்டியில் இருந்தோம். பட் அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு மொத்தம் 3 பேர் டியூட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் லெஷராக தான் இருக்கும். ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சு. ஸோ இன்னொரு டாக்டர் வந்து எஸ்காட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ 2 பேர் ஓபி பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றதுக்காக போயிட்டேன். 1 ஹவர் கிட்டத்தட்ட பிரேக் எடுத்துக்கலாம் நைட் டியூட்டி டைமில். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இன்னும் நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஜருக்கான அசான் கொடுக்குற வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஜர் தொழுகை முடிச்சதுக்கப்புறம் பெருசாக ஓபி வரல. ஸோ மார்னிங் டியூட்டி டாக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 7 o'clock ஆச்சு. மார்னிங் டியூட்டி டாக்டர்ஸும் எல்லோரும் வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் ஓவர் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.